ஃப்ரெண்ட்ஸ், என் அண்ணா வந்துட்டு இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ரேடர் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது ஆர்டினோ யூனோ வச்சுட்டு. ஸோ இது ரொம்ப சிம்பிளான ப்ராஜெக்ட். அண்ணா ரொம்ப நாளாக பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால் இன்றைக்கி ஒரு நாள் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தோம் டவுன் ஹாலில் இருக்கிற 7 ஸ்டோர்ஸ்லேருந்து. ஸோ அந்த ரேடர் இப்போ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். இதுதான் ஸோ இதை நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், இதுக்கிட்ட ஏதாவது இதுதான் அல்ட்ராசோனிக். இதுக்கிட்ட போனால் தான் ஏதாவது இருக்கான்னு டிடெக்ட் ஆகும். இப்படி கையை இப்படி எடுத்துட்டோன்னா பாருங்கள், ரேடியேஷன் போயிடும். ஸோ என் அண்ணா கிட்டே கேட்கலாம் இதை எப்படி செஞ்சாங்கன்ட்டு. இப்போ நான் வந்து இதுக்கு யூஸ் பண்ணுறது ஒரு மைக்ரோசர்வோ மோட்டர். இந்த மைக்ரோசர்வோ மோட்டர் எடுத்து நான் இங்கே ஒட்ட வச்சுக்குவேன். இப்போ எனக்கு தேவையான பொருட்கள் இல்லாதனால அதை செய்வேன். என்ட்டு நான் வந்து அல்ட்ராசோனிக் சென்சார், ஆர்டினோ யூனோ, பிரெட் போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் ஜம்பர் வயர் ப்ளஸ் ஒரு மெயின் ஆர்டினோ கனெக்டிங் ஜம்பர் யூஎஸ்பி வயர்ஸையும் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை வந்து நீங்கள் இங்கே அதாவது ஒரு 40 சென்டிமீட்டருக்குள்ளே நீங்கள் கை வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரெட் லைட் வரும். ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குதுன்னு நீங்கள் காமிக்கும். இப்போ எவ்வளோ ஆங்கிள் திரும்புது நீங்கள் காமிக்கும். என் பேர் அப்புறம் நான் பண்ண எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். நான் பக்கத்தில் கொண்டு போய் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் கையை எடுத்துட்டேன். ஃபுல்லாக க்ரீனாக தான் இருக்கும். எதுவுமே இல்லைன்னா கம்ப்ளீட்டாக க்ரீனாக தான் இருக்கும். ஆனால் நான் இப்படி திருப்பி கொண்டு போனேன்னா பாருங்கள், எங்கே வைக்கிறேனோ இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஸ்ப்ரெட் ஆகி வரும். ஸோ அண்ணா, இந்த ரேடர் எப்படி வர வைக்கிறதுனா, இந்த ரேடர் வர வைக்கிறதுக்கு நான் யூஸ் பண்ண டூல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் டூல். இந்த ப்ராசஸிங் டூல் டவுன்லோட் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் 2 டைம்ஸ் நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணணும். அது ரொம்ப டஃப்பு. அப்புறம் அதுக்கான நான் வந்து நிறையா கோடிங்ஸ் எல்லாம் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே ப்ராசஸிங்க்குன்னு ஒரு கோட் இருக்குது. சப்போஸ் இது ஜாவான்னு தான் சொல்லுவாங்க ஆக்சுவலாக. இது ஆர்டினோ கோடு. ஆர்டினோ ஐடிஎல்லிங்கிற ஒரு ஆப்பை வச்சு நான் என்னோடய ஆர்டினோ கண்ட்ரோல் பண்ணி எல்லாம் பண்ணியிருக்கேன். இதுதான் ஆர்டினோ ஐடிஎல்லி. இதுதான் ஓப்பன் ஆகுது பாருங்க. இந்த ஆர்டினோ ஐடிங்கிறதுலேருந்து தான் நான் எல்லாமே பண்ணேன். ஆக்சுவலாக இந்த போர்டு பேர் ஆர்டினோ போர்டு. இது க்ரியேட் பண்ணவர் ஆர்டினோ. பாருங்கள், ஆர்டினோ ஐடி ஓப்பன் பண்ணிங்கன்னா நார்மல் பேஜ் இப்படி தான் இருக்கும். வெயிட் பண்ணுங்கள், இதான் பாருங்கள் ஸ்டார்ட் ஆகுது. இதுதான் மெயின் போர்டு. இதுதான் ஐடியில் தான் எல்லா செட்டப்பும் இருக்குது. இதுதான் மெயினு. கடைசியில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ப்ராக்கெட் வச்சு முடித்தாதான் எதுவாக இருந்தாலும் கரெக்டாக இருக்கும். அப்போ தான் உங்களோட இது அவ்வளோ சீக்கிரம் வேலை செய்யும். இப்போ நம்மளோடது வந்து பாருங்கள், இப்போது இது எப்படி வேலை செய்யணும்னா, இங்கே நான் வந்து இது கனெக்ட் பண்ணிடுவேன். கனெக்ட் பண்ணோன்னே இது இந்த மாதிரி சுற்றுது பாருங்கள். இந்த இதை பேஸ் பண்ணி இது சுற்றும். நான் இப்போ இந்த மாதிரி பண்ணுவேன் பாருங்கள். அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி வாங்கிக்கிறேன். என் கை தான் மோட்டர்னு வச்சுக்கோங்க. எதுவுமே இல்லையா, திரும்பி கொண்டு போகும்போது பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வேலை செய்யும். அவ்வளோதான்.